ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான ஃபோக்கஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். வில் ஸ்மித் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்காரு. அங்க மார்கரெட் ராபி பாத்தீங்கன்னா இன்னொரு நபரோட பேசிட்டு இருக்காங்க. அந்த நபர் அத்துமீற ட்ரை பண்ணும்போது மார்கரெட் ராபி அதை தவிர்க்கிறதுக்காக வில் ஸ்மித் தான் தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துல இருந்து வந்து ஹீரோடைய டேபிள்ல உட்கார்றாங்க. மார்கரெட் ராபி வில் ஸ்மித் கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு என்னோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி நடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்றாங்க. வில் ஸ்மித்தும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போகுது. பச்சைக்கிளி முத்துச்சரம் படத்துல வர மாதிரி ஒரு ஹோட்டல் ரூம்ல இவங்க இருக்கும்போது அங்க மார்கரெட் ராபியோட ஹஸ்பண்ட் வராரு. ஆனா அங்க சீனே வேற. வில் ஸ்மித் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாம இது ஒரு கான் ஜாப் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. அதாவது மார்கரெட் ராபி பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி ஒரு ஏமாத்தி பணம் பறிக்கிறதுக்காக தான் இதை வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. அதை அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அதை சரியா எப்படி செய்யறது அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பாரு. ஏன்னா மார்கரெட் ராபி அண்ட் டீம் பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் கான்மேன், ஆனா ஹீரோ ஒரு ப்ரொஃபஷனல் கான்மேன். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து கான் ஜாப்ஸ் இதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. வில் ஸ்மித் பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமாவே இந்த படத்தை ஹோல்ட் பண்ணிருப்பாரு. குறிப்பாக ஒரு ஃபுட்பால் மேட்ச் இருக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த சீக்வன்ஸ்ல கேம்பிளிங் பண்ணும்போது அடுத்து நீங்க கேம்பிளிங்கே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு பொசிஷன் வரும். அப்பவுமே பாத்தீங்கன்னா எதை பத்தியும் கவலைப்படாம வந்து கேம்பிளிங் பண்ணுவாரு. அந்த சீக்வன்ஸ்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஒட்டுமொத்த படத்திலேயே வந்து அந்த சீன் தான் வந்து ஒரு எப்பிக்கான ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு சீக்வன்ஸ்க்காகவே இந்த படம் ஒரு பெஸ்டான ஒரு படம் அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. ஏன்னா அந்த மொத்த சீனுமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பில்ட் பண்ணி ஒரு ஹை பாயிண்டோட முடிச்சிருப்பாங்க. லீட் ரோல்ஸ்ல நடிச்ச ரெண்டு பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அந்த சீன்ல கொடுத்திருப்பாங்க. இருந்தாலுமே படம் முழுக்க பார்க்கும்போது அவங்களோட கெமிஸ்ட்ரி மிஸ் ஆகுது அப்படின்ற ஒரு தாட் தான் வரும். வில் ஸ்மித் கேரக்டருடைய அந்த இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்றத ரைட்டிங்ல ரொம்ப நல்லாவே எழுதிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வில் ஸ்மித்தும் பாத்தீங்கன்னா அவருடைய ஆக்டிங் மூலமாவே அதை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காரு. மார்கரெட் ராபி வழக்கம் போல அவங்களோட சாமன் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்தை ஹோல்ட் பண்ணாங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கும். தமிழ் டப்பிங் நீட்டா லிப் சிங்க் கூட பண்ணிருக்காங்க. இந்த படத்துல நிறைய மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் எப்படி வந்து ரிசால்வ் பண்றாங்க அப்படின்றத இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. படத்துடைய கான்செப்ட் நல்லா இருந்தாலுமே டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன்ல கோட் அவுட் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அது மட்டும் சரியா செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். படத்துடைய பேசிங் ஆன் அண்ட் ஆஃப் சில சீக்வன்சஸ் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சிலதெல்லாம் டிராகிங்கா தான் இருக்கு. மொத்தத்தில் இது ஒரு அபவ் ஆவரேஜ் கிரைம் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அலர்கான் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஃபோக்கஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6.5 out of 10.